இப்போது சண்டே மார்னிங் இன்றைக்கி ஸ்கூலெல்லாம் லீவுங்கிறதுனால லேட்டாக தான் எல்லோரும் எழுந்தோம். எழுந்த உடனே காஃபி செக்ஷனுக்கு போகாமல் ஒரு சின்னதாக டிஃபன் ஒன்று செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் வேலை பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு சேமியா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். என்னோடய டெய்லி ரொட்டீனை ஒரு விலாகாக எடுத்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேற்று ஒரு ஹேர் பேக் ஒன்று பார்த்துருந்தோம். அது இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணது இன்றைக்கி தான் எண்ணெய் வைக்கிறேன். எண்ணெய் கருவேப்பிலை போட்டு பொரித்து எண்ணெய் செஞ்சு வச்சுருக்கேன். அதை நல்லா முடியில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தடவை விரலில் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் இந்த மாதிரி பொறுமையாக பண்ண முடியும். அடுத்தது ஸ்நாக்ஸுக்கு வேர்க்கடலை கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி தட்டில் போட்டு ஆவியில் வேக வச்சுக்கலாம். இல்லைனா குக்கரில் வச்சு 2 விசில் விடலாம். நான் இட்லி தட்டில் வச்சு தான் வேக வைப்பேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு மார்னிங் துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்து மடித்து பீரோவில் வச்சிடலாம். நம்மளோட சேனலில் விலாக் போடுறதுக்கு எந்த மாதிரிலாம் விலாக் போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி விலாக் போடுறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ பீரோவில் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங்காக மல்லி டீ போடலான்னு பிளான் இருந்துச்சு. அதனால் மல்லி வறுத்துட்டு இடிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் லைட்டாக டீ தூள் போட்டு இடித்த மல்லி கொட்டி லைட்டாக ஒயிட் சுகர், நாட்டு சக்கரை எது வேணாலும் போட்டு இந்த மாதிரி டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.